இட்லி கடையில இருக்கிற தனுஷ் சார் வந்து பூக்கியா, திருச்சிற்றம்பலத்துல இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? பூக்கினா தமிழ்நாட்டு தமிழச்சியே பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். கியூட்டா, ஸ்வீட்டா. திருச்சிற்றம்பலம் தானே. உண்மை கார்ல நான் கேக்குறது செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே. சேர உடுத்த தயங்குறியே. ரொமான்டிக் பழம் தான் நினைக்கிறேன். பழம்தானா? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட்லி கடை இந்த படம் இட் வாஸ் லைக் ஒரு ஜேர்னி இருந்தது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் என்கிட்ட கேட்டப்போ நான் வேற ஒரு ஷூட்டில் இருந்தேன், டேட்ஸ் இல்லை. ஸோ வி ஸ்போக் அபவுட் இட். ஓகே இது முடியாது சொல்லி சரின்னு நான் வந்து வேறு ஷூட்டுக்கு போனேன். ஜஸ்ட்டு ஷூட் பண்ண போகிற ஜஸ்ட் ஒரு 1-2 வீக்ஸ் முன்னாடி தனுஷ் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்குது, கேன் வி டூ இட்னு. அந்த டைமில் எங்கள் நேஷ்னல் அவார்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம். சரி, யூனோ வாட், இது பண்ணிடலாம், இது எனக்கு நான் தான் பண்ணணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நானே பண்ணிடுறேன், அது எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணலான்னு சொல்லி பரோட்டா கடை இட்லி கடைன்னு மாறி மாறி நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி இது வந்து நடந்தது. ரொம்ப ஹார்ட் இருக்கிற ஒரு படம், ரொம்ப உயிர் இருக்கிற படம், வெரி வெரி எமோஷ்னல். அண்ட் எனக்கு அவங்க கொடுத்த ரோல் ஆஸ் யூஷுவல். திருச்சிற்றம்பலம்லேயும் சோபனாவை பற்றி சொல்லும்போது நான் நிறையா வாட்டி கேட்டேன், நான் இதுக்கு கரெக்டாக இருப்பேன், நான் இது டஸ் இட் சூட் மீன்னு கேட்டேன். இல்லை 100% யூ வில் பி ரைட் ஃபார் இட், ஐ வாண்ட் யூ ஓன்லி டு டூ இட்னு சொன்னாங்க. அதே மாதிரி இட்லி கடையில் திருப்பியும் நான் கேட்டேன், ஐ யூ ஷுவர் நான் இதுக்கு கரெக்ட் காஸ்ட்டாக, இதுக்கு ஓகேவா இருக்குமா, நல்லா இருக்குமா நான் பண்ணான்னு. நோ இட் வில் பி பர்ஃபெக்ட், நீங்கள் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் அ பிக் ஜேர்னி ஆஃப் இட்லி கடை. ஃபைனலி வி ஆர் ஹியர். படத்தில் எனக்கு மோஸ்ட்லி இளவரசன் சார், தனுஷ் அண்ட் சமுத்திரகனி சார் கூட தான் எனக்கு சீன்ஸ் இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் தெம். ஆஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், ஷாலினி அண்ட் அருண் விஜய், உங்கள் கூட ஒரு ஹாஃப் டே தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் தட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங். சத்யராஜ் சார், ஐ ஸ்டில் லிசன் டு யுவர் சாங்ஸ். எப்போவுமே காரில் நான் கேட்குறது செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே. ஐ ஆல்வேஸ் ஹியர் இட். ஸோ உங்களை டைரெக்டாக பார்த்தது எனக்கு ரொம்ப சரியலாக இருந்தது. இட் வாஸ் லைக், ஓ மை காட். So I really enjoyed working with all of you. Parthiban sir, finally we got to work again for very short, but still. GV, this is the first time we are meeting and working together. Thank you so much for being part of this, and you've given great music. All the rest of the crew, Kavya, Shreyas, Namella, we've known each other since Tiruchitrambalam, so you all are like family and friends to me, and thank you for being that. Thank you, Dhanush. Finally, after Tiruchitrambalam, very happy to do one more film, and thank you for making me a part of such a beautiful film. So ellarum paranga, you will absolutely love the film. That's it. உங்களுடைய கண் பார்வையில் இட்லி கடையில் இருக்கிற தனுஷ் சார் வந்து பூக்கியா, இல்லைன்னா திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற தனுஷ் சார் பூக்கியா? பழம் பூக்கியா? பூக்கினா வந்து கியூட்டா, ஸ்வீட்டா, அந்த மாதிரி கேரக்டர் திருச்சிற்றம்பலம் தானே. ரெண்டு பேர்ல பயங்கர ரொமான்டிக் யார் மேம்? ரொமான்டிக் பழம் தான் நினைக்கிறேன். பழம்தானா? ஏன் மேம், ஏன் அப்படி சொல்றீங்க நித்யா? ப்ளீஸ் சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பார்க்கலையா எவ்வளோ பொண்ணுங்க இருந்தாங்க அந்த படத்துல? கரெக்ட், சாரி, என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட்டா எரிஞ்சிருச்சு பல்ப். நெக்ஸ்ட், தனுஷ் சார் ஆக்டரா எவ்வளவு பிடிக்கும், டைரக்டரா எவ்வளவு பிடிக்கும்? இட்ஸ் a good question. நான் அவங்க கிட்டே சொல்லியிருக்கேன் இது. I've told him this directly that for me I think he's a much better director
than even an actor. Thank you so much, Nitya. Thank you so much for joining us. Thank you very much. Thank you. It's been really long. I have actually been to Chennai and I've had a release. I'm going to have a release here, so I'm very excited. I'm very excited to see all of you. I don't know where to begin because this is just coming back home. It feels like that. So thank you. I would say thank you to Shreyas for giving me that call for this film. And Dhanush sir, obviously. I've been a fan of him, as we all are. He's a finest actor, and to work with him under his direction, also as a co-actor, it was a dream come true. So thank you so much. To all my other co-actors, Satyaraj sir, Arun Vijay sir, to work with all of them, it was lovely because they were really supportive. To all my cast and crew, to the technicians, everyone who's made this film come alive and helped my character. I love GV. We've acted in a film. Everybody loves GV, ma'am. Everyone That is the loves problem. GV. Everybody loving GV from all. Also, I can't believe now he's giving music to this film, and I absolutely love his music. So thank you so much. He's a very dear friend of mine. I'm very happy we're working together on project. Thank you. Thank you, Shalini. Thank you, Vijay. பட் தனுஷ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஃபர்ஸ்ட் என்ன சார் ஞாபகம் வரும்? என்னை பொறுத்தவரை அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தகப்பன்கிற ஞாபகம் வரும். எத்தனையோ விஷயங்களை என்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்க மாட்டேன். இந்த ஒரு விஷயத்தில் நான் நெஞ்சு நிமித்தி பெருமைப்படுறேன். நான் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்னு. கண்டிப்பா உங்களுடைய ரசிகர்கள் பொதுவா உங்களை பத்தி பொது வெளியில பேசும்போது கூட ஒரு தகப்பனா அவர் வந்து பயங்கரம்ல, பெஸ்ட்ல நிறைய பேர் சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். அண்ட் அது நீங்க மனசுல நினைக்கிறது நீங்க உங்க செயல்ல காட்டுறது எல்லாருக்கும் போய் சேருது. அண்ட் ஐ ஹாவ் டு மென்ஷன் யூ ஹாவ் டு பிளெஸ்ட் கிட்ஸ். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்துல கொடுத்துக்கிறோம். அவர் வச்சிருக்காரு பாருங்க ஃபங்கு. அழகா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த ஃபங்க் உங்களுக்கு. பாருங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்து உங்களோட இந்த க்ளோஸ்அப் எல்லாம் எடுத்து சோனியா பாட்டு போட்டு ஃபுல்லா அதுலதான் ரீல்ஸ். என்ன இல்லைங்க, நம்மள வீடியோ எடுக்கவே இல்லை. ஐயோ எடுங்க ரெடி ஆயிட்டாரு சார். எடுங்க நல்ல நீங்க எடுங்க. நெக்ஸ்ட் உங்க கழுத்துல எத்தனையோ மாலைகள் விழுந்திருக்கு, எத்தனையோ பாராட்டுகளை அந்த மாலை தாங்கி இருக்கு. ஆனா எப்பவுமே நீங்க கழுத்துல இந்த ஒரு கருங்காலி மாலை போட்டிருக்கீங்களே சார், அது நீங்க போட்டது வந்து நிறைய ஃபேன்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ அது ஏன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அதுல என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது என்ன மாலைன்னு எனக்கு சத்தியமா தெரியாது, நிஜமா தெரியாது. ஒரு வாட்டி எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஊருக்கு போனேன். அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் பாட்டி என்னோட தாத்தா ஃபோட்டோவில் இந்த மாலை இருந்தது. என் பாட்டிக்கிட்ட கேட்டேன், நீ இதை வாங்கி போட்டிருக்கியா இல்லை இது தாத்தாவோட மாலையான்னு கேட்டேன். உங்கள் தாத்தா கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஜபம் பண்ண மாலைடா, அவர் இறந்த உடனே அவர் உடல்லேருந்து எடுத்து அவர் ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் எடுத்துக்கலாமா, நீ அதை எனக்கு தருவியான்னு நான் கேட்டேன். எங்கள் பாட்டி எந்திரிச்சு போய் அந்த ஃபோட்டோ கிட்ட பேசினாங்க. மாமா பார்த்தீங்களா அவன் கேட்குறான் அப்படின்னு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது அது பார்க்கவே. உங்களுக்கு எத்தனை பேர பசங்க இருக்காங்க, ஆனால் இவன் தான் வந்து இந்த மாலை வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து அவங்க மந்திரிச்சு எனக்கு விபூதி வச்சு கழுத்தில் போட்டு விட்டாங்க. அப்போயிலேருந்து என்னுடைய முன்னோர்களும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் என் கூடயே இருக்கிற மாதிரியும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால இதை நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க, இது போட்டால் அதாகவும் இதாகும்னு. எங்கள் தாத்தா மாலை ஒன்றும் வருது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.